வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பண்ண போகிறது பாதங்குஸ்தாசன் 3வது நிலை. பாதங்குஸ்தாசன்னா உங்கள் கையால் காலை பிடிச்சி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது. இது நின்று பண்ணலாம், உட்காந்து பண்ணலாம் இல்லையா? அல்லது அதே மாதிரி சில பேர் மடிச்சுட்டு அப்புறமா காலை நீட்டுவாங்க உட்காந்து நிலை. நின்று பண்ணும்போது பாத குஸ்தாசன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம். இது உட்காந்து பண்ணால் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம 3வது நிலை பண்ண போகிறது உட்கார்ந்த நிலையில் ஒரு கை ஒரு கால் மட்டும் தான். அதாவது வலது கையும் இடது காலும், அப்புறமா இடது கையும் வலது காலும் மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். இது மாதிரி பண்ணும்போது உங்கள் முதுகு என்ன ஆகும், நல்ல அழுத்தம் கொடுத்து முதுகெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். முதுகுக்கு எப்பவுமே ஒரு பெல்லி இருந்ததுன்னா கூட முதுகு வலிக்கு சொல்லுவாங்க. சில பேர் ஒல்லியாக இருந்தாங்கன்னா கூன் போட்டுருவாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முதுகு நல்லா ஸ்ட்ரென்த்தன் இருக்கணும். தோள்பட்டை ஸ்ட்ரென்த்தன் இருக்கிறது வேறு, முதுகுன்றது நல்லா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நின்னாலே, அதாவது விரிச்சாசனம், அதே மாதிரி உபவிஸ்த கோணாசன், இந்த மாதிரி பண்ணும்போது முதுகு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். பட் இருந்தாலும் இது உங்கள் வயிறும் அழுந்தும் முதுகும் அழுந்தும் ரெண்டும் ஒரு பக்கம் அழுந்த உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். ஒரு பாடியில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி அழுத்தம் கொடுத்து இருக்கும். அப்போ என்ன ஆகும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்காது. கால் தொடையும் நல்லா நீட்சி பெறும், மெலிசாகும். ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகினே வரும். இது கூட உங்களுடைய ஹார்மோன் சுரத்துலலாம் ஸ்டிஃப்னஸ், அதாவது அந்தந்த நேரத்துக்கு அது சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேர காலம் சோலார் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சுரக்கும். அதுவும் எந்த தடங்கும் இல்லாமல் நடக்குதுன்னா ஈஸியாக பண்ணலாமே பாதங்குஸ்தாசன். வயிறு உள்பக்கம் ஆழ்ந்ததுனால கண்டிப்பாக அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அழுத்தம் பெற்று ஒரு அலையாக ஒரு அழுத்தம் கொடுத்து மறுபடியும் விரிவடைகிறதுனால கண்டிப்பாக அவைகள்லாம் சுரத்தெல்லாம் ஈஸியாக பண்ணிகிட்டே இருக்கும். கிட்னி நல்லா அழுந்தி விடும், சிறுகுட பெருகுட அழுந்தி விடும், வயிறு உபசம் குறையும், அடிவயிறு சுருக்கம்ன்றதெல்லாம் இருந்தால் இல்லாமல் நல்லா நீச்சி பண்ணும், தோல் எல்லாம் நல்லாயிருக்கும். இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இந்த ஆசனம் பண்ணலாம் நிதானமாக. ஆனால் இது உட்காந்துட்டு ஒரு கால் தூக்க போகிறோம், அவ்வளோதான். ஒரு கையும் தூக்க போகிறோம். சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆசனம். இது எல்லாருமே பண்ணலாம். இந்த ஆசனத்தை எப்படி செய்வோம் செஞ்சு பார்ப்போம். ஒவ்வொரு காலாக பண்ணுவோம். நீங்கள் இந்த பாதங்குஸ்தாசன் எப்பவுமே படுத்துட்ட பிறகு அப்போ என்ன பண்ணுவோம், காலை மேலே தூக்கி பிடிப்போம் இல்லையா? இது உட்கார்ந்த நிலையும் பண்ணலாம், படுத்துட்டும் ஆரம்பிக்கலாம். ஒரு முறை நம்ம உட்காந்து பண்ணுவோம், ஒரு முறை படுத்து எழுந்துட்டு பண்ணுவோம். ஆனால் எப்பவுமே கால் பாதம் இந்த டோ பிடிப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த முறை நீக்கு நடுவில் கொஞ்சம் கிராஸ் பண்ணி இப்படி பிடிக்கணும். இந்த பையை இந்த கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டில் பிடிக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணும்போது சேம் சைடு, அதாவது ஒரே கை ஒரே கால், அது இடது கை இடது கால் பண்ணும்போது வலது கையில் இப்படி பிடிக்கணும். முட்டிக்கு கீழே நீக்கி கீழே இப்படி பிடிக்கணும். ஒரு செய்வோம். முதல்ல படுத்து நிலை ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இப்படி படுத்துருக்கீங்க, கொஞ்சம் காலை லூஸாக பண்ணிக்கோங்க. அப் பண்ணி கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஆரம்பிங்க. ஆனால் உங்கள் தோள்பட்டையை கொஞ்சம் தூக்கணும், தலையில் படக்கூடாது. இப்போது முதல்ல கிராஸ் சைட் பண்ணுறேன். முதல்ல காலில் ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்ட பிறகு உங்கள் கை இப்படி பிடிக்கணும் இல்லையா, இந்த சைடை கிராஸ் பண்ணி பிடிக்கணும். முட்டிக்கு கீழே பிடிச்ச பிறகு கையை கொஞ்சம் உயர்த்திடணும். நல்லா பண்ணிட்டே வாங்க. நவாசனில் பாதி நவாசன் வந்துடும். திருப்பி மறுபடியும் லெக் டவுன், ஹேண்ட்ஸ் டவுன், ரிலீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி லெஃப்ட்டு காலை பண்ணுறேன். இப்போது லெஃப்ட்டு காலை உயர்த்திட்டேன். நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது கிராஸ் பண்ணி கீழ்ப்பக்கமாக பிடிக்கணும். நல்லா அப் பண்ணிகிட்டே வரேன். கை அப் பண்ணி வச்சுட்டேன். கையும் ஸ்ட்ரைட்டு காலும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், மடக்கக்கூடாது. நேரம் இங்கே ஒரு அதிர்வு வரும், வைப்ரேஷன். அப்போ தான் வயிறு நல்லா உள்ளே அழுந்தும். 10 கவுண்ட் முடிச்ச பிறகு மறுபடியும் இப்போது அதே வலது கால் வலது காலை தூக்கிட்டேன். வலது கையால் இப்படி வைக்கிறேன். இந்த கிராஸில் போய் எல்போக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இங்கே நேராக இருக்குது கை, மணிக்கட்டு காலுக்கு உள் பக்கமாக இருக்குது. பத்து எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு இப்போ அதே மாதிரி இடது கால் நல்லா ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டேன். வலது கை உள்ளே கொண்டு போய் நிற்கணும், பிடிக்கணும், தான் சப்போர்ட், அவ்வளோதான். இதெல்லாம் லாக் ஆகிருக்கு. கீழ்கால் நேராக அழுத்தி வைங்க. இடுப்பு வரைக்கும் நல்லா தூக்கலாம். முதுகும் அழுந்தோம், வயிறும் அழுந்தோம். ட்ரை பண்ணுங்கள் நிதானமாக.
இது படுத்த நிலை. இப்போ நான் உட்காந்து பண்ணுறேன் இதே ஆசனத்தை. இன்னும் கொஞ்சம் 45 டிகிரி ஆங்கிள் உடம்பு வந்து இல்லையா, இன்னும் நல்லா நேராக உட்காந்துக்கோங்க. இப்போ பாதத்தை பிடிக்கணும், நல்லா கட்டவரை பிடிச்சிட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கோங்க. இந்த கை நல்லா பின்பக்கமாக வீசுவீங்க. இப்போ இங்கெல்லாம் கீழே ஃபுல்லாக நல்லா இழுத்து விடும். திரும்புறதுனால இன்னும் வயிறு தசைகள்லாம் நல்லா இருக்கும், குறையும். இப்போ இடது கால் மாற்றி பண்ணுறேன். ரிலீஸ். இது போல் மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா, உட்கார்ந்து நிலை படுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வயிறும் முதுகும் அங்கே இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலும் கரையும், சீக்கிரம் வெயிட்டும் குறையத்துக்கு ஈஸியான வழியும் கிடைக்கும். என்ன நிலைகளே நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸு, நரைமுடி. சில பேர் சின்ன வயசுல நரைமுடி இருக்கும், கண்ட டையெல்லாம் போட்டுட்டு இன்னும் கண்கள்லாம் பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்கணும், ஈஸியாக நேச்சுரலாக வேணும் அப்படின்னா அவுரி இலை கண்டிப்பாக நாட்டு மருந்துகளில் பொடியாகவே கிடைக்கும். அல்லது நீங்கள் கிராம மக்கள்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவங்க எடுத்து வந்து தருவாங்க. அது கூட மருதாணி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை தேங்காய் எண்ணெயில், சூடான தேங்காய் தான் பரவாயில்ல, இல்லை சாதாரண தேங்காய் எண்ணெய் போட்டு ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரு எண்ணெய் நல்ல பேஸ்டியாக ஒரு எண்ணெய் கிடைக்கும். அந்த எண்ணெய் நீங்கள் தலைக்கு பூசிட்டு வந்தாலே போதும், ஸ்மெல்லாக இருக்காது. அந்த நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும், தலைமுறை நிறம் மாறும், கருமையாகவும் தெரியும், பளபளப்பாகவும் இருக்கும். இது ஈஸியான ஒரு டை மாதிரி. சில பேர் கரிசலாங்கண்ணி கீரையை அரைச்சி கூட அதில் சேர்த்து வச்சுப்பாங்க. நீங்கள் அவுரி இலை கிடைக்கல, கரிசலாங்கண்ணி இலையும் மருதாணியும் சேர்த்துக்கோங்க. சில பேர் கருவேப்பிலையும் அரைச்சி போட்டுப்பாங்க. இது நல்ல ஒரு ஈஸியான ஒரு டை, நேச்சுரல் டை. ஏன்னா நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.